இந்த குப்பையை பார்த்தாலே கொலை கொடூரமாக இருக்குது. போய்த்தோட நான் உங்கள் கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லுங்கள். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சில்வா. கைஸ், நீங்கள் நம்ம வந்திருக்க இடம்னு பார்த்தா ஒரு ஹாண்டட் ஒரு ஹவுஸ் தான். அப்படி இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தீராத வயிற்று வலினால் இவர் கஷ்டப்பட்டுட்டு வந்தார். அவங்க பையன் வந்து இவரை வந்து அவர் வீட்டை விட்டு கொஞ்சம் அவர் பக்கத்தில் இருக்க வீட்டு வந்து அனுப்பிச்சி வச்சிட்டாரு. ஸோ அவரால் வயிறு வலி தாங்க முடியாமல் இந்த மரத்தில் தூக்க மாட்டிட்டு இறந்து போயிட்டார். ஸோ அதில் வந்து அந்த ஆவி இங்கே தான் சுற்றிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட பையன் வந்து அவரை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துக்கல. அப்படின்றதுனால தான் அவங்க பொண்ணு 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பையன் இவரோட சொத்தை ஆட்டையை போட்டதுக்கப்புறம் இவர் எதுவுமே பார்த்துக்கிறது இல்லை. அந்த ஒரு விரக்தி வேற, தீராத வயிறு வலி வேற, நிறையா மெடிக்கல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாரு. இருந்தாலும் எதுவுமே அவருக்கு கை கொடுத்து காப்பாற்றலுங்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த இடத்துல அவர் இருக்கிறத பார்த்துருவோம். அதுக்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ எப்பவும் போல் நம்ம எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு முன்னாடி கிளை அந்த இடத்துல இருந்துச்சு. அது மூலமாக தான் இது கொஞ்சம் அப்படியே படிக்கட்டு, ஏணி படிக்கட்டை வச்சு தான் ஏறி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய மரத்தில் ஏறுறது கஷ்டம். ஸோ ஏணி வச்சு ஏறி போயிட்டு அப்புறம் இது பண்ணியிருக்காரு போல். ஸோ நம்ம இந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது அவர் வாழ்ந்த காலத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாயிண்டட் ஆகிடுச்சு. செங்கல் அதுதான் உடஞ்சி போய் தான் கிடக்கு. செங்கல் உடஞ்சி போய் இது பண்ணாமல் இருந்தால் நான் உள்ளே போய் பார்ப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செங்கல் உள்ளே போய் பார்ப்பேன். கைஸ், தவறுதலாக அது செங்கல்னு சொல்லிட்டேன். ஆனால் அது மேலே இருக்க ஓடு. ஸோ தலையில் வேணாலும் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அந்த வீட்டிலேருந்து வந்துடும் இங்கே. ஆனால் இவர் வந்து நைட் ஆனாலும் சரி, அந்த வயிறு வலி வந்தாலும் சரி, அவனு கத்திட்டு தான் இருப்பார். அதை எவ்வளோ டாக்டர்கள் இது பண்ணி சித்த வைத்தியம் பண்ணியும் என்னென்ன மருந்து கொடுத்தோம் அவரை எதுவுமே க்யூர் பண்ண முடியலை. ஸோ அவர் இப்படியே பார்த்துட்டு இருந்தார். சரி, எதுக்கு நம்ம தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த மாதிரி பண்ணிட்டார். ரொம்ப கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்த எவ்வளோ அப்பாண்டடாக இருக்குது. மரம் எல்லாம் நினைஞ்சு ஃபுல்லாக மரம் எல்லாம் வளர்ந்து இந்த அளவுக்கு அப்பாண்டடாக இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த வீட்டை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். கைஸ், இங்கே ஏதோ நவுந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே ஏதோ நவுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் நல்லா பார்த்தேன். என்னன்னா சரியாக தெரியல. நாய் வேறு எப்போ பார்த்தாலும் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடு சைடு இருக்க நாய்ங்களாம் இல்லை எதனால் குலைக்குதுன்னு தெரில.
தான் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் உங்களோட வீடு. வா, பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி. இது மும்மூர்த்திகள் சாமி ரூம் போல். நான் வேறு ஷூவை போட்டு வரேன் ரொம்ப தூரம். சரி, என்னாலும் இந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து பார்க்கணும் போல தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தேன் கைஸ். அதனால் சாமி ரூமுக்குள்ள செப்பல் ஷூ போட்டு வந்தேன்னு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த 100 ப்ளஸில் இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்வம் வந்துச்சு. அதனால யார் யாராச்சும் இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கேன். நீங்கள் இங்கேருந்து தீராத வயிற்று வலியில் இறந்துட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்காக தற்கொலை பண்ணிட்டு இறங்குறதா? வேறு வழியே இல்லை. இறந்துட்டிங்களா? சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல. அவங்க வந்து அறக்க பிறகு இந்த இடத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாமே கிளஞ்சி போய் இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு போல். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மருந்து எல்லாமே அவரோட மெடிக்கல் இது உண்டானது தான். இந்த மருந்து ஊசி எல்லாமே. இதோட சாம்சங் ஃபோனு நினச்சிடாதீங்க. இது ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இது அக்கௌண்ட்டு புக்கு வேஸ்ட்டாக இருக்குது. டியர்ஸ் ஆஃப் சன்னு ஏதோ படம்லாம் இருக்குது. இந்த படத்தை நம்ம போட்டு கூட பார்க்கலாம் போல். நட்புக்காக படம் போல் இது. பாருங்க பேஸ் எப்படிலாம் இருந்திருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த ரூமில் போய் பார்ப்போம். இது அந்த செல்ஃப் எல்லாமே இருக்குது. இங்கே அவ்வளோவா எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன ரூம்னு தெரியல. டிவி அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்துருக்கோம் போல். இது இந்த மாவட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வேஸ்ட்டாகவும் இங்கே கூட்டிட்டாங்க. நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டிங்கனால திரும்பி நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாய் குலைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அமோனிஷியம் எதுவும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சா என்னங்கிறது தெரியல. கைஸ் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றியும் அமோனிஷியம் நிறையா இருக்குது. அது சில பேரால் பார்க்க முடியும், சில பேரால் உணர முடியும், இன்னும் சிலரால் அதால் கொடூரமான வேதனையை கூட அனுபவிக்க முடியும். ஆனால் இல்லைன்னு மட்டும் யாராலையும் மறுத்து சொல்ல முடியாது. இன்னும் நிறையா பேர் பார்த்தவங்களும் இருக்காங்க, அதோட ஆக்டிவிட்டீஸ்னால பயந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தோம் கோத்தோன்னு எதையும் இது பண்ணிட முடியாது. ஓகே, நம்ம இங்கே ஏதோ ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு வருது. நம்ம அங்கே தரும். நான் உங்கள் கூட பேச தான் வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேசலாமா? சொல்லுங்கள். அது போதாதுன்னு நம்ம ஒரு சில ஆன்மாவை கூட கம்யூனிகேட் கூட பண்ண முடியும். பேரநார்மல் ரிசர்ச் பண்ணவங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க நிறையா பேர். யாராச்சும் இருக்கீங்களா? உங்கள் கூட நான் பேசுகிறது தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு நீங்கள் அப்பாவா இல்லை தாத்தாவாங்கிறது தெரில. ஸோ
இருக்குது, சாமி ஃபோட்டோ இருக்குது. தலை ஃபோட்டோ கீழே இருக்குது, ஆனால் இது இருக்கக்கூடாது. நம்ம இதை எடுத்து மேலே வச்சுருவோம். ஓகே, தலை ஃபோட்டோ எடுத்து மேலே வச்சாச்சு. கைஸ், அதுக்குன்னு நீங்கள் தளபதி ஃபேனு அப்படி சொல்லி இது பண்ணக்கூடாது. நான் எல்லாரோட ஃபேன் தான். ஸோ கீழே இருக்கிறத பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரசிகர் இருக்காங்க, அவங்க அதை பார்த்தாங்கன்னா வேதனைப்படுவாங்க. அதன் காரணமாக தான் நான் எடுத்து வச்சேன். இது தளபதி அவர்களோட ஃபோட்டோ கீழே கிடந்தாலும் நான் எடுத்து வச்சுருந்துருப்பேன். நான் உங்கள் கூட தான் பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 ரூபாயை நான் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தா இது பாதியாக கிழிஞ்சு போயிருக்கு. அது போல தான் இது இங்கேருந்து எடுத்தது. ஸோ இவங்க முண்டியலில் ஃபோட்டோ நினச்சி நான் இங்கே வச்சுட்டேன். நீங்கள் நினைக்கலாம் அது பாதியாக இருக்குனால தான் நான் கொண்டு போய் வச்சேன், ஏன்னா வச்சுருப்பேன்னு. அப்படி இல்லை, அந்த 10 ரூபாய் வச்சு நம்ம ஒன்றும் கோடீஸ்வரராக ஆக போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கிட்டே இருந்தது தான் நான் வந்துட்டு அதெல்லாம் மெடிக்கல் இது பண்ணது. இதெல்லாம் நம்ம கையில் தொடர்பாக பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நமக்கு முன்பு. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்கள் கூட பேச வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு உருவத்தை மட்டும் பார்த்தேன், நான் கன்ஃபார்மாக எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த பொம்மையை பார்த்தாலே கொடூரமாக இருக்குது. போய்த்தோளா உங்கள் பொம்மையை உடைச்சிட்டேன்னு நீங்கள் கோவப்படுறீங்களா? நான் உங்கள் கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் உங்கள் கூட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் உங்க கூட பேசலாமா? நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. என்ன இப்படி ஏன் பயன்படுத்துறீங்க? நான் உங்கள் வீட்டை விட்டு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்க, உங்கள் வீட்டை விட்டு நான் போகணுமா? உங்கள் பையன் உங்களை சரியாக பார்த்துக்கல, அதனால நான் வந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கடைசியாக ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா நான் அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சிச்சுன்னா, என்னோடய சக்திக்கு உட்பட்டுச்சுன்னா நான் செய்ய முடியும். என்னோடய சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னா அதை என்னால் முடியாதுன்னு வேணால் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இப்படி பயமுறுத்துனீங்கன்னா நான் இங்கேருந்து போக தான் பார்ப்பேன். உங்கள் பேர் என்னன்னாச்சும் எனக்கு சொல்ல முடியுமா? இல்லை. இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் அது வந்து என் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். என் மேலே கோவமாக என்னங்கிறது தெரில.
இருந்தாலும் லாஸ்ட்டாக அதை பண்ணதுக்கு இது எவ்வளோ தேவலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது கூட பேச முடியலனால பேரையாச்சும் அட்லீஸ்ட் கேட்டுட்டு போகலாமே, வந்து ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் ஆகட்டுமே அப்படின்றதுனால தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எதுவுமே வேணாம், உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பேர் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் போயிடுறேன் இந்த இடத்துலேருந்து. உங்கள் பேர் அது மட்டும்தான் எனக்கு முக்கியமே, வேறு எதுவுமே வேணாம். உங்கள் பேர் என்ன அவ்வளோதான், அதை மட்டும் நீங்கள் எனக்கு எப்படியாச்சும் சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்னன்னு சொல்கிறீங்களா? உங்கள் பேர் மட்டும் என்னன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் உபயோகித்த மருந்துங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எவ்வளோ திமிரு, ஒரு சாமி போட்டாவே கீழே தள்ளி விட்றான்னா. கைஸ் நீங்கள் பாருங்கள், சாமி போட்டாவே கீழே தள்ளி விடுற அளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு இவ்வளோ திமிரு வந்துருக்கு இருக்கக்கூடாது. நீ எங்கே இருக்கா? உன்னை உங்கள் பையன் எந்த வித உணவு எதுவுமே தராமல் உங்களை வெளியில் விரட்டி அடித்தது நல்லது தான், கரெக்டு தான். இப்போ ஏன் அடிச்சிருக்கான்னு இப்போ தெரியுது. எவ்வளோ திமிரு வந்தால் அப்புறம் யார் உங்களை வச்சுக்குவா? ஒரு கடவுள் ஃபோட்டோவே தூக்கி விட்டாருறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்கள் பேர் மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். நான் மேலே இருந்துலாம் உழுவுது. நீங்கள் பயன்படுத்தின உங்கள் காலத்து கடிகாரம் நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு என்கிட்ட உங்கள் பேரை சொல்லலைன்னா நான் உங்கள் கடிகாரத்தை கீழே மட்டும் நக்க ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்கள் கடிகாரம் என் கையில் இருக்குது. உங்கள் பேர் மட்டும் எனக்கு தெரியணும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே உங்கள் பேர் நீங்கள் எனக்கு சொல்லலை. இந்த கடிகாரம் ஃபஸ்ட். இது உங்களோட லேக்கியம் தானா? கீழே போட்டு உடச்சு தாழ்ட்டேன். அடுத்து உங்கள் பேரை மட்டும் நீங்கள் சொல்லணும்னா உங்கள் வாட்ச். அடுத்து நீங்கள் உங்கள் பேரை சொல்லணும்னா உங்கள் வாட்சு நொறுங்கிடும். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க தெரியல. உங்கள் பேரை நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் வாட்சை நான் போட்டு உடைக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த காலத்து வாட்சுங்கிறதுனால கைஸ் உடையவே மாட்டேங்குது. என்ன திமிரு, வாட்சை போட்டு உடைக்கணும், இப்படி தூக்கி போகிறீங்க. உங்கள் பேர் மட்டும் எனக்கு சொல்லலாம்ல. ஓகே கைஸ், நான் கூட கம்யூனிகேட் பண்ண பார்த்தேன், அது எதுவுமே இது பண்ணுற மாதிரி தெரில. ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு நம்ம போகலான்னு தான் இருக்கோம். ரவி, உங்கள் பேர் ரவியா? ரவி அங்கிள், இதுக்கு மேலே இங்கே இருக்கணும். கைஸ், அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்ல வேலை அந்த இடத்துல சில பல ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த இடத்துல கேட்டுச்சு. ஒரு சில இடத்துல கூட அந்த உருவம் வந்து கேப்சர் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் கண்ணுக்கு அது தெரிஞ்சிச்சு, கேமராவில் கேப்சர் ஆகிடுச்சா என்னன்னு தெரில.
ஓகே நம்ம இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாட்டேன். அது லாஸ்ட்டாக வந்து அவரோட வாட்சு உடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவும் அவர் பேர் ஏதோ இது பண்ணியிருப்பார் போல், ரவீன் போல். அதை வந்து இது பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ ஓகே, அதை நான் ரவீன் எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்த வந்து போயிடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த இடமும் கொஞ்சம் ஹாண்டடாக தான் இருக்குது. வீட்டுக்கு நம்ம போனால் தான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஹாண்டடாக இருக்குன்னு. இருக்கா? ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஓகே, அடுத்து நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப மனசுக்கு அதெல்லாம் என்ஜாயாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களேன்னு. ஓகே கைஸ், நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.